தமிழ் சொந்தங்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு அரசியல் வருவதற்கு முன்பு பெரும்பாலும் தேசிய கட்சிகள் என்று சொன்னால் கொஞ்சம் நானும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன். காரணம் 1965 ஏற்பட்ட குளறுபடிகள். தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களை எல்லாம் கிளர்ச்சி அடைய செய்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி பெரும் பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தார். அதனால் தேசிய கட்சின்னு சொன்னாவே கொஞ்சம் ஓரத்திலிருந்து பார்க்குற ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்து வந்தேன். 2019 மே 31 புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா, ஐஎஸ்ஆர்ஓவில் பெரிய மனிதராக இருந்தவர், அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் எல்லாருமே 3 மொழிகளை கற்க வேண்டும். முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும், தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும். 2வது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும். 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று மே 31, 2019 கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினெட்டில் மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல, 1965 இதே தான் ஓடிட்டு இருக்கு, 68 புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், 86 வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்திலும் இதே பிரச்சனை தான். ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 3 2019 இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாற்றுறார். 3 மொழிகளை கற்க வேண்டும், உண்மைதான். காரணம், உலகம் மாறிவிட்டது, முன்னேறி கொண்டிருக்கிறது, எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் மொழி தாய்மொழி தமிழாக இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும், 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. இந்திய மொழிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கற்றுக்குங்க. அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி. காரணம் 68 அப்படித்தாங்க, அப்போ இருந்த கல்விக் கொள்கை அப்படித்தான், ராஜீவ்காந்தி ஐயா காலத்தில் வந்த 2வது கல்விக் கொள்கை அப்படித்தான். ஆனால் மோடி அவர்கள் அதை மாற்றி 3 மொழி கற்றுக்குங்க, தமிழ் மொழி கற்றுக்குங்க, ஆங்கில மொழி கற்றுக்குங்க, பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க, மலையாளம் கற்றுக்குங்க, தெலுங்கு கற்றுக்குங்க, கன்னடம் கற்றுக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ, ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கற்றுக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு. என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர், தமிழ்நாட்டை சாராதவர், குஜராத்தை சார்ந்தவர், 5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திட்டு 6வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க 2019. அந்த மனிதர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா, ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறது ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வர்றார். என்னை பிஜேபியில் இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்து கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு மோடி ஐயா மரியாதை கொடுத்துருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். என்னை போல லட்சக்கணக்கான தொண்டர்கள், இளைஞர்கள், சகோதரிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும் என்பதை 11 ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. 1965 பஞ்சாங்க மாடல், அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓப்பன் பண்றாங்க. ஐயோ, ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்கள்?